ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகூஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சிறுபருப்பு அல்வா. இந்த ஹல்வா வந்து வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பருப்பு 1 கப் எடுத்திருக்கோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். 1 கப் ஏலக்காய் பவுடர், முந்திரி தேவையான அளவு, பாதாம், வெல்லம், நெய். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இந்த பருப்பை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரா அரைச்சுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் கூட இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கரைச்சிக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து வெல்லம் கரையிற அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வெல்லம் கரையிற அளவு. இப்போ இந்த மாதிரி தண்ணியா கரைச்சிக்கிட்டாச்சு. வெல்லம் கரையிற அளவு நாங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹல்வா. இப்போ ஒரு கடாயில நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் நெய் தேவையான அளவு ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யில் வந்து முந்திரி, பாதாம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். வெல்லம் 1-2 கரையாமல் இருக்கும். அது இந்த மாதிரி சூட்டில் கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கட்டியாகிற வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் கையே விடாமல் கட்டியாகிற வரையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். வெல்லமும் லைட்டாக கரைய ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி அந்த அல்வாவை கொஞ்சம் வேக விடலாம். சிம்பிளாக இருக்கணும் கேஸ். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சிம்பிளாக வச்சு நம்ம இப்போ வந்து நல்லா கலரி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரிக்கோங்க. அடி பிடிக்கும், அதனால நல்லா கலரிட்டே இருங்க. அடிக்கடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலருங்க. இப்போ இதை கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் மூடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டடா, நம்மளோட அல்வா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யுகூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.